ஸ்பெயின், இட்டாலி இந்த நாடுகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் வந்து பலியாகியிருக்காங்க வெப்ப அலையின் காரணமாக. இந்தியாவில், தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் சார்? அதாவது இன்னும் சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது. முக்கியமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நார்த் வெஸ்ட் கண்ட்ரீஸ், நார்த் வெஸ்டர்ன் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாமே டேமேஜ் ஆக போகுது. நிறைய பேர் உயிருக்கு ஆபத்தான நிலைமை. உடல் ரோமங்கள் நோய், ரோம சம்மந்தப்பட்டது, உஷ்ண சம்மந்தப்பட்டது, கண் பார்வை, இது சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரப்போகுது. அது இல்லாமல் ஸ்கின்னில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஃபாரினர்ஸ்க்கு ஜெர்மன், இட்டாலி, அதே மாதிரியா இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஸ்விஸ்ஸு, ஸ்வீடன், இந்த மாதிரி கண்ட்ரிலாம் ஸ்கின் ப்ராப்ளங்கள் நிறைய வரப்போகுது. ஸ்கின் சேஞ்சஸ் ஆகும். மனித ரூபமே மாறக்கூடிய தன்மை ஏற்படக்கூடியது இந்த வெயிலோட தாக்கம். அதுவும் பர்டிகுலராக ஒன்று இந்த 2 மாதம் ஒரு கண்ட்ரியில் நிறைய பேர் எவாக்குவேட் ஆவாங்க. ஒரு கண்ட்ரியில் நிறைய பேர் அங்கே இருக்கவே முடியாது, அவ்வளோ கொதிநிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. சில இடத்துல ஃப்ளைட்டு, வாகனங்கள் போகக்கூடிய நிலைமை, ட்ராவல் ஆகக்கூடிய நிலைமையை ஸ்டாப் பண்ணக்கூடிய நிலைமை சில கண்ட்ரியில் ஏற்பட போகுது. அந்த சூழ்நிலை அது இல்லாமல் தமிழ்நாட்டில் சில மழைகள் நமக்கு பெஞ்சு நம்ம வழியை ஏற்படுத்தினாலும், நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், இந்த தடவை ஆகஸ்ட் வரைக்குமே வெப்பம் இருக்கும். ஸோ அது கடைசியாக சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும், அதாவது ஜூலை எண்டு வரைக்குமே மிகப்பெரிய வெப்பம் காத்திருக்கு. என்ன தான் மழை பெஞ்சாலும் வெப்பம் அதிகமாகிடும். ஆனால் சில மழைகள் வரப்போது டெல்லி, இல்லை ஆக்ரா, இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், இல்லைன்னா முக்கியமாக ராஜஸ்தான், இல்லை மலைப்பகுதிகள், அதாவது மணலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகுதியில், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியாக இருக்கலாம், மிகப்பெரிய மழை பெஞ்சிடும். அங்கே வறட்சி எதிர்பார்க்காத அளவுக்கு சில மழைகள். இது வரைக்கும் மழை வரவே இல்லையா, இவ்வளோ பெரிய மழையா? இது வரைக்கும் என் நாட்டில் என்னோட இதில் ஒரு 10 வருஷமாக மழையே இல்லை, 2 வருஷமாக மழையே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துலலாம் வேறு விதமான வானிலை மாறும். ஸோ வானிலை சூழ்நிலைகள் கம்ப்ளீட்டாக டோட்டலாக மாறக்கூடிய நிலைகள் ரொம்ப அதிகமாக. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சில குளிர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டில் ஒரு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய சில மழைகள் பெஞ்சு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலைமைகள், மக்கள் அந்த குளிர்ச்சியோட வழியில் இருக்க தேகங்கள் அந்த மாதிரியே மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சூழ்நிலையில் உணவு வழிமுறைகளை கேர்ஃபுல் பண்ணுங்கள். ஸோ உணவு, கீரை வகைகள் நிறைய எடுங்க, தண்டு கீரை வகைகள். அது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய், நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் ஆலோவேரா, அது இல்லாமல் சோத்துக்கத்தாழை, இந்த மாதிரி உணவுகள் நம்ம உடலுக்கு தேவை. நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் பண்ணணும், வயிறு ஸ்ட்ரென்த் பண்ணணும். இது என்னென்னா வயிறையும் வாயையும் காய வச்சிடும். அந்த மாதிரி ட்ரை ஆகக்கூடிய சக்தி இந்த வரக்கூடிய இந்த வெயிலோட வெப்பத்தோட தாக்கம் இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் தான் தாக்கம் கிடையாது, நம்ம கண்ட்ரியில் தாக்கம் இருக்குது. தாக்கத்தை தெரியாத அளவு இருக்கும், ஆனால் அது தாக்கம் தான். அதனால் வெப்ப அலைகள் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறார்.